ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் ருசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான அண்ட் சூப்பரான சாரமான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள மீனில் வந்து மசாலா உதிரியே போகாமல் எப்பயுமே பர்ஃபெக்டாக தான் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சிங் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க சாதாரண மிளகாய் தூளை கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1/2 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு சாறை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சீட்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மசாலா எல்லாமே ஒன்று சேல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி போலும் இல்லாமல் மீடியமான பக்குவத்தில் மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த மீனோட நல்லாவே ஊட்டி வரும், மசாலா உதிரியும் போகாது சுத்தமாகவே. பாருங்கள், மசாலா வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்தலன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுக்களில் வந்து மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கலாம். மசாலா வந்து எல்லா பக்கமும் படர்ற மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் மசாலாவை தடவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுக்களையும் மசாலாவை தடவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நல்லா சூடான தோசை தவாவில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஃபிஷ் துண்டுக்களை வந்து சேர்த்திடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வெளியும் வந்து ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும். இல்லைனா மேலே வந்து சீக்கிரமாக கலர் மாதிரி கருகிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபிஷ் துண்டுக்களை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் 2 நிமிஷம் விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா பீஸ்களையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அப்படியே அந்த ஆயிலே ஒரு கொத்து இல்லை 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலை நல்லாவே ஃப்ரை ஆகிடும். இந்த மீனோடு வச்சு சாப்பிடக்குள்ள அருமையாக இருக்கும்.
அவ்வளோதான். ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து எப்போவுமே ஃபிஷ்லேருந்து உதிரியே போகாது. அப்படியே நல்லாவே முறுமுறுன்னு நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.